ஹலோ எவ்ரிவன், என்னோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 24,236. ஸோ இப்போ 24,250 கால் சஸ்டெயின் பண்ணுறோம். மார்க்கெட் மேலே போகணும். ஸோ ஃபுட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா கீழே வரும். ஜஸ்ட் ப்ரீமியம் பேசஸ். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ 24,250 122 அப்படின்றது பெப் லெவல். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் பெப்பில் தான் பஞ்ச். ஸோ அங்கேருந்து இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ். ஸோ தென் பார்த்தீங்கன்னா 280 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு புட் ஆப்ஷன் ரைஸ் ஆயிருக்கு, மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ ஓகேப்பா, இங்கிருந்து பெப் வந்து கீழே வந்துச்சு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா சப்ளை டிமாண்டா. ஸோ டிமாண்டுக்குலாம் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் போயிட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஆர் ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அப்சல்யூட்லி சப்ளை டிமாண்ட் வந்து தரமாக வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து டெரிவேட்டிவ்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அப்சல்யூட்லி ஒரு வேளை இங்கே உங்களுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னா இங்கே தாங்க டிமாண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் அந்த டிமாண்ட் இன்னைக்கு வரணும்னு இருக்கா? ஓகேங்களா? அந்த டிமாண்ட் வந்து இன்னைக்கு வர வேண்டியது கிடையாது. 2 நாள் இங்கே ரெஸ்ட் கொண்டு வருவோம். ஸோ அந்த இடத்துல ப்ரீமியம் வந்து 0 முடிஞ்சிருக்கும். மேபி நீங்கள் ஃபாரெக்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆமாப்பா, அடைச்சாலும் சரி நம்ம மேலே செல் வைக்கணும் அப்படின்னா அந்த செல் அடிக்க போகிறதுல ஸோ டார்கெட்டுக்கு தான் வரும். 2 நாள் கழிச்சு வந்தவன். பட் இந்தியன் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கம்பல்சரி ப்ரீமியம் இல்லாமல் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ யூ வாண்ட் மீன். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு ஆஸ் பர் ஆப்ஷன் டேட்டா மார்க்கெட் இங்கிருந்து இங்கே தான் வரணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரீமியம் வந்து ஜஸ்ட் அடிஷனல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 24,250 122 அப்படின்றது ஸோ ஒரு என்ட்ரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் டேட்டா என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா ஸோ கீழே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸோ இங்கே தாங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 24K ஒரு புல் பேக் வந்து வரும்னு சொல்லிட்டு, ஏன்னா டார்கெட் அதுதான் எங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ டிமாண்ட் சும்மா அடிஷனலாக எழுத்து வச்சிடணும். ஸோ 24K தான் எங்களுக்கு தெரியும் டார்கெட். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 24K ரீச் ஆகும்போது நமக்கு டார்கெட் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிடணும். ஸோ நீங்கள் உங்களோட பப்ளிக் குரூப்ல எல்லாம் ஜாயின் பண்ணீங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு 24K வந்து ரீச். ஓகேங்களா? 24K ரீச். ஸோ இப்போ இந்த 24K தான் டார்கெட்டு. ஆப்ஷன் செல்லர்ஸோட இன்னைக்கு டார்கெட்டே 24K தான். ஸோ நமக்கு அதுக்கு மேலே தேவை கிடையாது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா பாட்டம் சைட் டார்கெட் வந்து முடிஞ்சு ட்ரெயில் பண்ணுறவங்க பண்ணிங்க சொல்லணும். ஸோ நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க டிமாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? சப்போஸ் டிமாண்ட் வந்து டேப்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மினிட் சாக் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட்டாக வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் மார்க்கெட். ஸோ 70 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம். ஸோ ஈவன் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடியே பிரிட் பண்ணியிருந்தோம் ஒரு அனாலிசிஸ். ஸோ நமக்கு சப்ளை ஜோனில் இருக்குங்க, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிக்கு மேலே இருக்க ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே சப்ளை ஜோனை டேப் பண்ண கீழே இருக்க டிமாண்ட் வந்து டேப் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸோ ஃபின் நிஃப்டி அடுத்து என்னாச்சு அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபால் வந்து இன்னைக்கு தான் நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க யாருன்னா இந்தியன் மார்க்கெட்டில் செல்லர் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் ரீசன். ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஆப்ஷன் டேட்டாவை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது ஸோ நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்தாலும் சரி, ஒரு கேண்டல் ஸ்டிக்ஸ் வச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட் எடுத்தாலும் சரி, எல்லாமே வந்து வேலை செய்யும். அது எப்போ அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி எடுக்கும்போது தான், செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஸோ ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி வந்து எடுத்துக்கணும். ஸோ ஃபின் நிஃப்டி ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 2479. சப்போஸ் 2400 புட் ஆப்ஷன் சஸ்டைன் பண்ணுறோன்னா மார்க்கெட் கீழே வரணும், கால் ஆப்ஷன் சஸ்டைன் பண்ணுறோன்னா மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிள் லாஜிக். ஸோ 2400க்கு 97.75 அப்படின்றது பெப். ஸோ 2400 வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில். ஓகேங்களா? ஸோ பெப் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 97.75. ஸோ எக்ஸாக்டாக பெப்புக்கு மேலே வந்து ஓப்பன் ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கான். ஓகேங்களா? ஸோ லோ பார்த்தீங்க அப்படின்னா 99.95 அப்படின்ற லோ பாயிண்ட். ஸோ இப்போ ஃபியூ பாயிண்ட்ஸ் மேலே தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா 113 அப்படின்றது பர்ஃபார்மர் லைன் உடச்சிட்டோம். ஸோ இப்போ கால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போதா, புட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போதா? அப்சல்யூட்லி புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது. ஓகேங்களா? சிம்பிளான விஷயம். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து மேலே போகணும். ஸோ இதை உடச்சு ரீடெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்து இதுதான் டார்கெட். ஒன்ஸ் இதை உடச்சு ரீடெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் டார்கெட். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு டார்கெட் பேஸ்ட் ஆன் டேட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்டான
எஸ்எம்சி பேசிஸ்ல ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் ஓகேங்களா. அந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் அவன் வந்து கீழே தான் வரும் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல ஒரு 320 பாயிண்ட்ஸ் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு இப்போ ப்ரீவியஸே வந்து ஸ்வீப் எடுத்திருக்கு. ஸோ தென் வந்து நீங்கள் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ட்ரேடர் அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து நமக்கு பிரேக் அவுட் வித் ரீடெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தாராளமாக செல் அடிச்சிருக்க முடியும். ஸோ டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணி டார்கெட் வந்து கரெக்டாக நிஃப்டியில் எப்போ நமக்கு 24K ரீச் ஆச்சோ அந்த டைமில் இவன் வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஓகேங்களா. ஸோ முடிஞ்சு. ஸோ ஏன்பா நீங்கள் போட்டு போகிறீங்களே, ஸோ இதை வச்சு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட் தான். ஸோ அந்த கம்யூனிட்டி போஸ்ட் பண்ண நம்ம நண்பரே வந்து எடுத்துருக்காரு 2450. ஸோ 86.3 அப்படின்றது பெப்பு. ஸோ அவர் எடுத்த போஸ்ட் வந்து செக் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு 2450 புட் ஆப்ஷன் எடுத்திருக்காரு. ஸோ எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லாட் ஓகேங்களா. ஸோ அவரோட சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சிங்கிள் லாட் 2450 ஒரே ஒரு லாட் தான் எடுத்திருக்காரு. பிஇ ஸோ 0 to 0 பார்த்தீங்கன்னா 2 லாட் எடுத்திருக்காரு 450 பி ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட ஆர்டர் ஹிஸ்ட்ரி வந்து தெரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 89ல வந்து எடுத்திருக்காரு. ஏன்னா நமக்கு வெப் 86 ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான் போகணும். புட் ஆப்ஷன் ப்ரீமியம் ஏற தான் ஏறணும். எடுத்த குவான்டிட்டி 25. ஸோ புக் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா சாலிடா 100+ பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபீஸில் புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்காரு 450 புட் ஆப்ஷன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஓகேங்களா. ஸோ இதுதாங்க நம்மளோட வெப்போட பர்ஃபார்மன்ஸ் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ட்ரேட் எடுத்து ப்ளஸ் ஆப்ஷன் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. மற்றதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம மார்க்கெட் அப்ரோச் பண்ணுற வழி தான் பார்ப்போம். ஸோ நீங்கள் போயிட்டு காம்ப்ளிகேட்டடா மேலே உடைக்குமா இல்லை கீழே உடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அது எந்த பக்கம் உடைக்கணும் முன்னாடியே தெரியும் ஆப்ஷன் டேட்டா ப்ளஸ் ப்ரீமியத்தை வச்சு பார்க்கும்போது. ஸோ இன்னைக்கு இந்த மூவ்க்கான ரீசன் என்ன அப்படின்னா ஸோ சிம்பிளி ஆப்ஷன் செல்லர்ஸ் அது நமக்கு ஆப்ஷன் டேட்டாவில் ஷோ ஆகுது. ப்ரீமியத்தை வச்சு ட்ரேட் எடுக்கிறோம். சப்ளை டிமாண்ட் அடிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதோட டார்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுற பர்பஸ்க்கு சிம்பிள் ஓகேங்களா. ஓகே. ஸோ என்னோட போஸ்ட் மார்க்கெட் அவ்வளோதாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு. ஸோ லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஸோ மறக்காமல் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.